Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஓப்பன் பண்ணி தலைவராக தான் இருக்கணும். ஏன்னா அந்த ஃபார்வர்டட் வாய்ஸ் நோட்டுக்கு ஒரு இது சிம்பிள் இருக்குல்ல, அது இருக்கு. ஓகே, இது கண்டிப்பாக தலைவர் வாய்ஸ் நோட்டாக தான் இருக்கணும்னு நினச்சி போடுறேன். ஹலோ விக்னேஷ் அப்படின்னாரு. அப்பா அழுதேன், கொஞ்ச நேரம் அழுதேன். எனக்கு உண்மையிலே 50 மணி நேரம்னு சொல்கிறப்ப எனக்கு பயமே வரல. தூங்குறதுக்கான டைமே இல்லை. ஒரு நிமிஷம் கூட உண்மையிலே தூங்கல. அதை நானே எதிர்பார்க்கல. 50 மணி நேரத்தில் ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டோன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த இடத்துல நான் கலங்கிட்டேன். அவர் என்னை ஹர்ட் பண்ணதே இல்லை சார் அப்படின்னாரு. இது கேட்கறதுக்கு கிரிஞ்சா இருக்கலாம், ஆனால் யோசிச்சு பார்த்தா அவன் அப்படி ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்க எப்படி அதை நினைச்சிருப்பாங்களா, அவர் எவ்வளோ க்ளோஸாக நினைச்சிருப்பாங்க. என்னை ஒரு நாள் கூட அவர் ஹர்ட் பண்ணதே இல்லை சார் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தலைவர் யாரையுமே ஹர்ட் பண்ணதில்லை. அவரு எப்பயுமே அவர் போட்டி போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு, ஆனால் பகைமையை வளர்த்ததில்லை. பயங்கரமாக கலங்கிட்டேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 38லேருந்து 48 இருக்குல்ல, அந்த 10 மணி நேரம் உண்மையிலே ரொம்ப ரணம். ஏன்னா எல்லாமே குறையுது, கவனம் குறையுது. 38 மணி நேரத்துல இருந்து இப்போ நீ பேசிட்டு இருக்கேன்னா விஷன் குறையுது. இப்போ நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க என்கிட்டன்னா விஷன் குறைஞ்சு எனக்கு இவ்வளோதான் தெரியுறீங்க, அதுவும் டில்டடா தெரியுறீங்க. சுத்தி எனக்கு எதுவுமே தெரில. 38 to 48 நம்மள ஏதோ ஒரு சக்தி கடத்தி கொண்டு போயிருக்கு. ஸோ சூப்பர் ஸ்டாருங்கிற சக்திக்கு நம்ம பண்ணணும்னு நினைச்சதுக்கு வேற ஏதோ சக்தி நம்மளை நகர்த்தி கொண்டு போயிருக்கு. 2015 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரல விடாம 9 வருஷம் நம்ம ஏதோ ஒரு விதத்துல மாத்தி என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நடுவுல சில டிப்ஸ் இருக்கு, டவுன்ஃபால்ஸ் இருக்கு, அதுல இருந்து திருப்பி ரைஸ் ஆகிறோம், டவுன்ஃபால் இருக்கு, ரைஸ் ஆகிறோம். இது மாறி நடந்தாலும் கூட நம்மளோட அந்த எனர்ஜியும் என்டர்டெயின் பண்ணியே ஆகணுன்ற வெறியும் குறையல. இது குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ அடுத்து வரப்போற புரட்சின்னு தான் எனக்கு தெரியல. முதல் முறையா பேக் டு பேக் 3 நாள் கன்சிக்யூட்டிவா விருதுகள் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிமினேஷன் ஆன் எனி பேசிஸ், அது வந்து ஊர்க்காரன்ல ஆரம்பிச்சு ஜாதிக்காரன்ல இருந்து ஏதோ ஒரு வகையில ஒரு டிஸ்கிரிமினேஷனை நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்க தான் போறீங்க. எல்லா இடத்துலையும் என்ன தெரியுமாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய தேவையை அந்த இடத்துக்கு உருவாக்கிக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்களுடைய தேவை எவ்வளோ ஆணித்தரமாக நீங்கள் அந்த இடத்துல பதிவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இதுலேருந்து விலகி இருக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு பயந்துக்கிட்டு நான் அந்த துறைக்குள்ளே வர்றதுக்கு யோசித்தேன் அப்படின்னா அப்போ நீ எந்த துறைக்கு போகிறதுக்குமே லாய்க்கு இல்லை. ஆனால் இப்படி ஒரு நடக்குதுன்னு ஒன்று, இந்த ஒரு கூட்டம் இறங்கி திட்டுறோம்ல, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு ஏற்கனவே பிரியங்கா மேலே இருந்த வெஞ்சன்ஸையோ இல்லை மணிமேகலை மேலே இருந்த வெஞ்சன்ஸையோ ஏதோ ஒன்று இங்கே இறக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் வராங்களே தவிர உண்மையிலேயே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறதுக்கு வராங்களான்னு எனக்கு தெரியல. அது ஒரு சின்ன க்ரௌடாக தான் இருக்கும். இங்கே எப்பயுமே ஒருத்தவங்க நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணக்கூடாதுங்க. நமக்கான வாய்ப்பை எடுத்துக்கணும், நம்மளை தக்க வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆங்கரா இருக்கிறவங்க இதை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஆங்கர்ஸ் இல்லை, இதை பார்த்துட்டு இருந்து நாளைக்கு ஆங்கர் ஆகணும் உள்ள வராங்க, மீடியாவுக்கு வரவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி நீங்க பார்த்துருப்பீங்க ட்ரெண்ட்ல இருக்கிற அந்த விஷயம், மணிமேகலை அண்ட் பிரியங்கா அவங்க சண்டைக்குள்ள நம்ம போல, இந்த கேள்வி வரும் சண்டைக்குள்ள நம்ம போல. ஸோ அவங்க என்ன இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்க பர்சனல் அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பாலிடிக்ஸ்ன்றது இருக்குல்ல, மீடியா பாலிடிக்ஸ் அப்படிங்கும்போது வெளியிருந்து பார்க்குறதுல இதெல்லாம் இருக்குமோ, உள்ள வந்து நம்ம நசுக்குவாங்களோ, நம்மளால இருக்கு அந்த ஃபேவரட்டிசம்லாம் இருக்குமா, நம்ம அப்போ அந்த கனவை விட்டு ஓடிடலாமான்ற ஜோன் ஒன்று கிரியேட் ஆகும். இன்னொன்று உங்களை ரியோ என்னென்னலாம் பார்க்கும்பொழுது ஸ்டீரியோ டைப்ஸ் அண்ட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஆப்வியஸ்லி இருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பேசினா சரியா இருக்கும் அப்படின்றது தான் இது. ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் பாலிடிக்ஸ் இன் மீடியா இனிஷியல் டைம்ஸ்ல? பாலிடிக்ஸ் இல்லாத துறையே கிடையாது. எந்த துறையில பாலிடிக்ஸ் இல்லை இன்னைக்கு? இது கீழே பாலிடிக்ஸ்ல மட்டும் இல்லைண்ணே, இல்லை உண்மை, எந்த துறையில் பாலிடிக்ஸ் இல்லை? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணால் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற ஃபேவரட்டிசம், குரூப்பிசம் அங்கேயே நீங்கள் ஃபேஸ் பண்ண தான் போகிறீங்க. டிஸ்கிரிமினேஷன் ஆன் எனி பேசிஸ், அது வந்து ஊர்க்காரன்ல ஆரம்பிச்சு ஜாதிக்காரன்ல இருந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்கிரிமினேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க தான் போகிறீங்க. எல்லா இடத்துலையும் என்ன தெரியுமாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய தேவையை அந்த இடத்துக்கு உருவாக்கிக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்களுடைய தேவை எவ்வளோ ஆணித்தரமாக நீங்கள் அந்த இடத்துல பதிவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இதுலேருந்து விலகி இருக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு பயந்துக்கிட்டு நான் அந்த துறைக்குள்ளே வர்றதுக்கு யோசித்தேன் அப்படின்னா அப்போ நீ எந்த துறைக்கு போகிறதுக்குமே லாய்க்கு இல்லை. ஓகே, இது வெளியிலேருந்து பார்த்து ஐயோ இப்படி பாலிடிக்ஸா, ஐயோ இது பண்ணுவாங்களா, சேனல்னா இது பண்ணுவாங்களா, சீனியர் விஜேஸ் இது பண்ணுவாங்களா, இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் வியூகமாக அமைச்சிக்காதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ இவங்க 2 பேருடைய பிரச்சனையிலேயே அதுக்குள்ளே நம்மளால் கருத்தே சொல்ல முடியாது. 2 பேருமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் என்டர்டெய்னராக. 2 பேரையும் நான் அப்படி வியந்து பார்த்துருக்கேன். மணிமேகலை மாதிரி ஒரு அவங்க ஈவன் அவங்க கோமாளியாக இருந்தப்போ இருந்த சில விஷயங்கள்லாம் இப்போ வரையும் நான் திருப்பி எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக அதுக்கு ரெடி பண்ணிட்டு வருவாங்க. பெர்ஃபார்மராக அவ்வளோ தயாராகிட்டு வந்து அவங்களோட அன்னியன் எபிசோட்லாம் நான் ஒரு 100 முறை பார்த்துருப்பேன். எனக்கு அவ்வளோ சிரிப்பு வரும். அதில் போய் விழுவாங்க, தள்ளி விடுவாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் அவங்க எந்திரிச்சு வந்து மறுபடியும் ஒரு ஹியூமர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு
அந்த எனர்ஜி வந்து அந்த எனர்ஜியும் கன்சிஸ்டன்சி மணிமேலை மாதிரி ஒருத்தட்ட பார்த்தல். அதே மாதிரி பிரியங்காக்காவாக இருக்கட்டும், மணிமேலை 2 பேருமே நான் சொல்கிறேன். பிரியங்காக்காவை வந்து அவங்கள ஸ்டேஜில் சில ஈவெண்ட்ஸ், அவுட்டோர் ஈவெண்ட்ஸில் 20,000 பேர் 30,000 பேர் இருக்கப்ப அந்த கண்ட்ரோல் ஓவர் க்ரௌட் இருக்குல்ல, அது அப்படி இருக்கும். எவ்வளோ பெரிய இருக்கிறவையும் டக்குன்னு சிரிக்க வச்சுருவாங்க. மியூசிக்கில் ஈஸியாக நம்ம யாரனாலும் கட்டி போட்டுடலாம். ஆனால் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு ஆங்கராக இருந்து ஒரு 20,000 பேர் க்ரௌட், ஏன்னா ஸ்கேட்டர்டாக இருக்கும், அவனே பேசிகிட்டு இருப்பான். அதே இவங்க சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ நான் 2 பேருக்கும் ஃபேனாக பார்த்துருக்கேன். இவங்க 2 பேர் கூடயும் நான் நெருங்கி பழகுனதும் இல்லை, அதில் என்ன பாலிடிக்ஸ் இருக்கா அது இல்லை. அதனால் அந்த கருத்தை நான் விட்டுறேன். ஆனால் இப்படி ஒரு நடக்குதுன்னு இந்த ஒரு கூட்டம் இறங்கி திட்டுறோம்ல, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு ஏற்கனவே பிரியங்கா மேலே இருந்த வெஞ்சன்ஸையோ இல்லை மணிமேகலை மேலே இருந்த வெஞ்சன்ஸை ஏதோ ஒன்று இங்கே இறக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் வராங்களே தவிர உண்மையிலேயே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறதுக்கு வராங்களான்னு எனக்கு தெரியல. அது ஒரு சின்ன க்ரௌடாக தான் இருக்கும். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதுக்கு நியாயம் கேட்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் விட்டுருவோம். அந்த பிரச்சனைகள்லாம் விட்டுருவோம். இதனால பயந்து நான் மீடியாக்குள்ளே வரக்கூடாதா, அப்படி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குமானா அப்படி இல்லை. நீங்கள் அதுக்கு பயந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. இங்கே சினிமா, பிரிண்ட்டு, எஃப்எம், இது என்ன டைப் ஆஃப் மீடியாவாக இருந்தாலும் அங்கே ஒரு பாலிடிக்ஸ், மீடியாவில் எந்த துறையாக இருந்தாலும் இருக்குங்கிறேன். அப்போ மீடியா மட்டும் அதில் எந்த விதத்தில் விதிவிலக்கு. அதனால் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வேலை செஞ்சு ஜெனியூனாக நம்ம கொடுத்த வேலையை அவங்க எதிர்பார்க்கறதை விட நல்லா செஞ்சு, அதில் நமக்கு தேவைங்கிறத எதிர்பார்க்கறதை விட அதிகமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் பண்ணுமோ அதை போட்டு எடுத்துக்கிறது தான் சரி. இங்கே எப்பயுமே ஒருத்தவங்க நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணக்கூடாதுங்க. நமக்கான வாய்ப்பை எடுத்துக்கணும், நம்மளை தக்க வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னுடைய தேவை என்னுடைய கம்பெனிக்கு இருக்கவர்களையும் தான் நான் தக்க வச்சுக்கிறேன் அந்த வேலையை. அவ்வளோதான். இதுதான் எல்லா துறைகளுக்குமான தாற்பயம். போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் சீரியஸாக சொல்லணும். மிகப்பெரிய அட்டெம்ப்ட், அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் செஞ்சுருக்கீங்க. ஸோ இனிஷியலாக அது இந்த ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் என்னவா இருந்ததுன்னு, அதை என்னவா பிரேக் பண்ணிருக்கீங்க? முன்னாடி என்ன கரண்ட் ரெக்கார்டாக இருந்தது அது என்னன்னு சொல்லிடுவோம். ஏன்னா இந்த டேரக்டாக இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய அட்டம் ஊருக்கே தெரியும். 50 மணி நேரம் ரஜினிகாந்த் சார் வந்து கேட்பேன், தம்பி ஆன் வாட் ரிகார்ட் அப்படின்னு கேட்பேன். வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி ஒரு 50 மணி நேரம் கண்டினியூஸாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணது தான் அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டம். ஸோ அது ஏன் இப்போது 50 அப்படின்னா, தலைவரோட 50வது வருஷம், 49 வருஷம் முடிஞ்சு 50வது வருஷத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சிருக்காரு. இப்போ ஆகஸ்ட் 15, 1975 அபூர்வ ராகங்களில் உள்ள வந்தவர். ஸோ தலைவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ரொம்ப நாள் ஆசை தான். நான் ரொம்ப தீவிரமான, பிறந்ததுலேருந்தே தீவிரமான, அப்படி தான் பிறந்ததுலேருந்தே. எப்படின்னா எங்கள் அக்கா அண்ணன் எல்லோரும் சூப்பர் ஸ்டார் ஃபேன். ஸோ என்னை வளர்த்ததே அப்படி தான் வளர்த்தாங்க. சூப்பர் ஸ்டார் ஃபேனாக வளர்த்தாங்க. என் பேர் காந்த்னு வச்சது காரணம், விக்னேஷ் காந்த்னு வச்சது காரணமும் சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேனாக அவங்க இருந்தது தான். சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டாரோடைய படத்தை பார்த்து நான் ஃபேன் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் பேசியே நான் ஃபேன் ஆகிட்டேன். ஓகே, இவங்கெல்லாம் பில்டப் கொடுத்து அவர் அப்படி எப்படின்றப்ப நான் ஏற்கனவே ஃபேன் ஆகிட்டு தான் அவரோட படத்தையே பார்க்குறேன். ஓரளவு விவரம் தெரியுது. அபிமன்யு மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அப்படி வளர்ந்து அவர் கூடயே ட்ராவல் பண்ணி அவருடைய படங்களை பார்த்து அதுலேருந்து எத்திக்ஸ் எடுத்து அப்படி தான் எல்லா லைஃப்னுடைய எல்லா கட்டத்துலேயும் சூப்பர் ஸ்டார் இருந்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஏதாவது ஒன்று திருப்பி பண்ணணும்னு நமக்கு ஒன்று தோணும்ல, அவருக்கு ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இந்த 50வது வருஷத்துக்காக ஆக்சுவலாக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பவும் கூட இந்த 50வது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் கொண்டாடிடுவாங்க, நம்ம முதல்ல போய் அதை பண்ணிடணும்னு தான் ஃபஸ்ட்டு அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் 50 மணி நேரம் பேசணும், வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படி நான் யோசிக்கல. 2 வருஷம் முன்னாடி தலைவருக்கு ஒன்று பண்ணணும், சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட்னு பண்ணணும் அப்படின்னு பேர்லாம் வச்சுட்டோம். பேர்லாம் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், இது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது தொடர்ந்து அதுக்கப்புறம் அது நான் இப்படி வந்து முடியும்னு நான் எதிர்பார்க்கல. பட் இந்த 2 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு திருப்பி யோசிச்சப்போ எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. நம்ம இப்படி தான் நம்மளோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணோம். ஆர்ஜே விஜே பேசுகிறது தான் நமக்கு ரொம்ப ஆசை. ஸோ அப்படி ஆரம்பித்து வளர்ந்ததுனால அதை வச்சே ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்றது. வேறு யாரும் பண்ணாததாக இருக்கணும், பண்ண முடியாததாக இருக்கணும்னு யோசிச்சப்போ 50 மணி நேரம் கண்டினியூஸாக பேசினா என்ன அப்படின்னு சொல்லி எடுத்த முடிவு தான் இந்த சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ அந்த கேள்விக்கான சிச்சுவேஷன், இப்போ ஒரு ரெக்கார்டுன்றது பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி எக்ஸிஸ்டிங் ஒரு ரெக்கார்டு இருந்திருக்கும்ல. ஆப்வியஸ்லி பாட்காஸ்ட்டுக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்கா, இல்லை இந்த கேட்டகரிக்கே இதுதான் புது வட்டம்? இதை 2ஆக பிரிப்பாங்க, டாக் மேரத்தான், டாக் ஷோ மேரத்தான்னு பிரிப்பாங்க. நம்ம பண்ணியிருக்கிறது டாக் ஷோ மேரத்தான். அதாவது பாட்காஸ்ட்டில் நானும் இன்னொருத்தரும் பேசிக்கிட்டே இருக்கிறதுல டாக் ஷோ. இது டாக் மேரத்தான்றது ஒரு இண்டிவிஜுவல் தனியாகவே பேசுகிறது ஃபுல்லாகவே. வேர்ல்டு ரெக்கார்டு யூனியனை பொறுத்தவரையிலும் இந்த டாக் ஷோவில் நான் வந்து 2013 கமல் சாரை பற்றி ஒரு 12 மணி நேரம் கண்டினியூஸாக பேசினேன். அதுதான் ஒரே டாக் மேரத்தான் ரெக்கார்ட். அந்த 12 மணி நேரத்தை யாரும் இன்னும் பிரேக் பண்ணல. அதில் வந்து கான்வர்சேஷனே கிடையாது. ஆன் பண்ணால் நானே பேசிக்கிட்டே இருப்பேன், 12 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருப்பேன். அதுதான் ஐடியா. அதில் டாக் ஷோ மேரத்தானில் வேர்ல்டு யூனியனில் பதிவாயிருக்க முதல் ரெக்கார்டு இதுதான். ஸோ நம்ம எந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணல. பட் இதில் வந்து நான் 12th ஹவரை பிரேக் பண்ணி போகும்போது நம்மளோட ஓன் ரெக்கார்டையே பிரேக் பண்ணி நம்ம வரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
அப்புறம் 50th hour நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் யாராவது இதை ட்ரை பண்ணால் பண்ணலாம், டாக் ஷோவில் இல்லை டாக்ல. இது இல்லாமல் எஃப்எம் ரேடியோ மேரத்தான் ஒன்று இருக்குது, அதில் பாட்டே போடலாம், பேசலாம், பாட்டு போடலாம், அதுக்கப்புறம் பேசலாம். அது இன்னும் தீனானனோட ரெக்கார்டை யாருமே இன்னும் 167 hours 176 hours 176 hours. ஓகே, அது இன்னும் யாரும் பிரேக் பண்ணல. ஓகே. அண்ட் அடுத்த கேள்வியும் அதான் இருந்திருந்தேன். இன்ஃபேக்ட் கரெக்டாக ஒரு ஆங்கர் லீடாகவே கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஏன்னா அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்கலாம் நிறைய பேர் நான் பார்த்து வளர்ந்த ஆர்ஜேஸும் வந்திருக்காங்க. அதில் தீனா அண்ணாவும் உட்காந்துருந்தாரு, அவருமே ரெக்கார்ட் ஹோல்டராகவும் இருந்திருக்காரு. ஸோ எப்படி நான் சூஸ் பண்ணி இவங்கெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னு கரெக்டாக பிக் பண்ணி எடுத்தது? அப்படி இல்லை தங்க, நமக்கு யாரெல்லாம் நம்மளோட வெல்விஷர்னு நமக்கு தெரியும். நம்ம கேட்டானா அந்த மெசேஜ் ஆக்சுவலாக நிறைய டைம் இல்லை, நாங்கள் ஒரு 10-15 நாளுக்குள்ளே முடிவு பண்ணி போயிடணும் அப்படின்னு ரெடியாகி போயிட்டோம். அந்த 15 நாளுக்குள்ளே நான் மற்ற விஷயங்களுக்குலாம் தயாரானேனே தவிர எனக்கு இந்த செலப்ஸை இன்டர்வியூ பண்ண போகிறது யாரெல்லாம் அப்படிங்கிற லிஸ்ட்டு போடவோ இன்வைட் பண்ணவோ டைம் இல்லை. ஆனால் எனக்கு இருந்த லிஸ்ட்டில் நான் ஒரு சில டக்குன்னு சூஸ் பண்ணி ப்ராட்காஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டேன். சொன்ன எல்லாருக்கிட்ட இருந்து பயங்கர பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் ஒரு 2-3 நாளுக்குள்ளே 60 பேர் வந்தாங்க. இதில் ஒரு 80 பேர் வரதா சொல்லியிருந்தாங்க. பட் கடைசி நேரத்தில் ஒரு 20 பேரால் வர முடியல. 60 பேர் இதில் வந்தாங்க. இந்த 60 பேரும் கடைசி ஒரு 3 நாளுக்குள்ளே வரேன்னு சொல்லி வந்தவங்க தான். அது வந்து சூப்பர் ஸ்டார் மேலே இருக்கக்கூடிய அபரிமிதமான அன்பையும் நம்ம மேலே இருக்கக்கூடிய அன்பையும் காட்டுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தீனா அண்ணன், முன்னா அண்ணன், ஆர்ஜே பரத், ஆர்ஜேஸ்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளேட் சங்கர் அண்ணன், எனக்கு ஆர்ஜேஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன பண்ணாலும் அதை தாண்டி இன்னைக்கு ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள போய் உட்காந்தா எனக்கு ஒரு தனி ஃபீல். ஏன்னா அது ஒரு கோடி பேர் நம்மளை கேட்குறதா நினச்சிக்கிட்டு 10 பேர் கேட்டால் கூட நம்ம அப்படி ஒரு ஃபீலில் வாழ்கிறது வந்து அங்கே மட்டும்தான். எல்லாரும் நம்ம சொல்கிறத கேட்குறாங்க. ஸோ எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும், ஆர்ஜேஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாரும் வந்தது ரொம்ப ஸ்பெஷல். குறிப்பாக தீனா அண்ணன், ஏன்னா இந்த வேர்ல்டு ரெக்கார்ட்னு ஒன்று பண்ணலாங்கிறதுக்கான அந்த தாட் ப்ராசஸே தீனா அண்ணன்ட்டு இருந்து வந்தது தான். அவரோட அந்த ரெக்கார்ட் அட்டம்ப்டை நான் ரேடியோவில் கேட்டிருக்கேன். ஆர்ஜேவா நான் இதாக ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ, இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ கேட்டிருக்கேன். அதில் எவ்வளோ டஃப்பாக இருக்கும், வர்றவங்கெல்லாம் எப்படி அதை புகழ்ந்து சொல்ல, இதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே பயங்கரமாக ஊறி இருந்துச்சு. அதனால தான் எனக்கு ஏதாவது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆரம்பத்துலேருந்து ஆசை வந்ததுக்கு காரணம் அதான், பேசி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அதோடைய வெளிப்பாடு தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணதும். அதுக்கப்புறம் இப்போ பண்ணியிருக்க வரலையும் அதான். ஸோ தீனா அண்ணன் வந்து அங்கேருந்து ஆரம்பித்து இந்த இடத்துல வந்து உட்காந்து பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லாமே ஒரு ரீயூனியன் மாதிரியும் இருந்தது டக்கு ஒருத்தர் வந்து பேசும்பொழுது. ஆனால் நான் வந்து உங்களை பார்க்கும்பொழுதுமே உங்கள்கிட்ட பர்சனலாக சொல்லுவேன், நான் ரொம்ப டயர்டாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஒரு 50 மணி நேரம் ரெகுலராக கண்டினியூஸாக பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன மாதிரி இருந்திருக்கும், இந்த ஸ்லீப் சைக்கிள் என்ன மாதிரி இருந்திருக்கும்? ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம், கொண்டாடுறோம், எல்லாமே பண்ணுறோம், அதுக்கு பின்னாடி இருந்த கஷ்டம் என்னன்றதை பேசணும் இல்லையா? எனக்கு உண்மையிலே 50 மணி நேரம்னு சொல்கிறப்ப எனக்கு பயமே வரல. சொல்லிட்டேன், பண்ணிடலாம், என்ன யாரோ ஒருத்தர் கூட இருக்க போகிறாங்க, பேசிகிட்டு இருக்க போகிறோம், நம்ம மட்டும் பேசினா தான் கவனிச்சது வார்த்தை பிறல்லாம் ஒரு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் பேசுகிறப்ப அதெல்லாம் நார்மலாகவே வரும். ஸோ பட் கூட ஒருத்தர் இருக்கும்போது நமக்கு அது பெருசாக தெரியாதுன்னு ஆரம்பிச்சிட்டேன். பண்ணிடலாம் அப்படின்ட்டு அனௌன்ஸ்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து நம்ம டைரக்ஷன் டீமில் மனோஜ்னு ஒரு பையன் இருக்கான். வந்து அண்ணே எனக்கு ஒரு கனவுண்ணே அப்படின்னா சொல்கிறா, இல்லைண்ணே ஒரு 12 மணி நேரத்தில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நிறுத்திக்குவோம் போதும்னு சொல்கிறீங்கண்ணே, கால் ஆஃ் பண்ணுறீங்க, அப்போதான் வேலையை ஆரம்பிச்சிருக்கோம், நல்லா இருப்படா நீ. ஆனால் இவன் இந்த கனவை சொன்னோடனே எனக்கு பயம் வந்துருச்சு. ஒருவேளை நம்ம அப்படி சொல்ல வேண்டிய சூழல் வந்துட்டா என்ன பண்ணுறது? அது வரையிலும் நான் உடம்பை பற்றி யோசிக்கல, சாப்பாட்டை பற்றி யோசிக்கல, ஸ்லீப் சைக்கிள் பற்றி யோசிக்கல. ஆனால் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளோட உடல்நிலைக்கு இது சரியான்னு பார்க்குறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு வந்த அட்வைஸே இதை ட்ரை பண்ணாமல் பண்ணாதீங்கிறது தான். ஒரு முறையாவது கொஞ்சமாச்சும் பேசி ட்ரை பண்ணி ஒரு 12 hours ஆகுது பேசி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது போங்க, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், எல்லாமே வந்துச்சு. ஆனால் எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. நம்ம அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து 10 நாளுக்குள்ளே நம்ம இதை பண்ணுறோம். ஸோ அவங்க சொன்னதெல்லாம் பண்ணுறதுக்கோ செஞ்சு பார்க்குறதுக்கோ உண்மையிலே நேரம் இல்லை. அப்போது எனக்கு ஒரு ஆல்டர்னேட் மெடிசன் ஒருத்தர், இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு அந்த இது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து எப்பயுமே அந்த மருந்துன்றது நம்ம கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் தான் சொல்லுவாங்களா, அப்படி தான் அவர். அது எனக்கு நல்லா தெரியும், அப்படி தான் அவர் கொடுக்குறாருன்னு தெரியும், அதனால எதுவும் மாறாதுன்னு தெரியும். ஆனால் அவர் கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு அவ்வளவு. அவர்கிட்ட அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க, உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கும், அந்த எனர்ஜி வந்து அதை பண்ண வச்சிரும். ப்ளஸ் நீங்கள் இதை ரொம்ப விரும்பி பண்ணுறீங்க, சூப்பர் ஸ்டாருக்காக பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவருக்காக பண்ணுறீங்க, அதனால் அது பண்ணிடுவீங்க. சாப்பாட்டு விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டார். ஆனால் அவர் சொல்கிறேன்னு சொல்லவே இல்லை. கடைசி வரலையும் நான் முந்தின நாள் வரலையும் பிரியாணி சாப்பிட்டேன், அன்னைக்கு காலையில் வரலையும் வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்டேன். எனக்கு அப்படி அடிக்கடி நம்ம பாத்ரூம் போகிற மாதிரியான அந்த ஏதாவது ஒன்று சாப்பிட்டா டக்குன்னு வைத்த கலக்கலை, இதை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது, நல்லா குழப்பி கறி குழம்பு அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் தெளிவாக இருந்தேன். ஸோ எது சாப்பிட்டாலும் ஜூஸாக எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கலாம், அடிக்கடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் வந்துடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் ஃபுட் ஹேபிட்.
மற்றபடி இந்த ஹெல்த் ஹேபிட்டில் நான் எதையுமே எடுத்துக்கல. ப்ரீ செக்கப் போகல, போஸ்ட்டுக்கு அப்புறமும் இன்னும் நான் பெருசாக செக்கப்னு எதுவும் பண்ணல. எல்லாமே ஒரு எனர்ஜின்னு நம்புகிறேன் வேணாம். ஸோ அது நம்ம யூனிவர்ஸில் எப்பயோ நம்ம அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது நமக்கு நடந்து கைகூடி வந்து இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணும்போது அதை தவிர வேறு என்ன. ஃபஸ்ட் டே நைட்லாம் கிடக்கும்போது தங்கும் ஃபோன் கால்ஸ்லேயே நான் எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்க பேசின விதங்கள் நம்ம எதிர்பார்த்ததை விட, நான் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேனுன்னு சில விஷயங்கள் வச்சுருப்பேன், அதெல்லாம் உடச்சி ஃபேனாக இருக்கவங்கலாம் பேசினாங்க. எனக்கு அப்போ வந்து ஓகே, அவங்கெல்லாம் நீங்கள் எங்களுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு அந்த வார்த்தை தான் அதுக்கப்புறம் பூஸ்டாக இருந்துச்சு. ஒரு 12 மணி நேரத்துக்கு அப்புறம் அதுதான் உண்மையிலே பூஸ்டப் கொடுத்துச்சு. மற்றபடி அது கடைசி வரலையும் நான் எதையுமே ஹெல்த்தாவோ எதுவும் பண்ணல. ஒன்றே ஒன்று அவர் சொன்னது, 1 நிமிஷம் கூட தூங்கிடக்கூடாதுன்னு சொன்னார். 1 நிமிஷம் நீங்கள் அசந்திங்கனாலும் திருப்பி ரீகெயின் பண்ண முடியாதுன்னு சொன்னார். நான் ஆனால் நினச்சேன் ஸ்ட்ராங்காக 4 மணி நேரம் நமக்கு அதில் கேப் உண்டு. இந்த 50 மணி நேரத்தில் 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரே ஸ்ட்ரெச்சில் எடுக்க முடியாது. எப்படி இருந்தாலும் 12 மணி நேரத்துக்கு 1 ஹவர் அப்படி எடுக்கலாம். அப்போ நான் என்ன யோசித்தேன், சரி நம்ம இதில் எப்படியா ஒரு 2 மணி நேரமாவது தூங்கிடுவோம் அப்படின்னு நினச்சேன். தூங்கி கூட எழுந்திரிச்சிக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் 25 ஹவர்ஸ் முடிஞ்சோடனே ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கிட்டு கூட இருந்தேன். ஆனால் அதுக்கான டைமே இல்லை. பிரேக் எல்லாமே கரெக்டாக நம்ம போக, ட்ரெஸ்ஸு மாற்ற, மூஞ்ச கழுவ, அப்புறம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தால் டக்குன்னு அவர் இது பண்ணிவிடுவார். பண்ணிவிட்டு மருந்து எடுத்துகிட்டு உள்ளே திருப்பி வந்து உட்கார, இவ்வளோ தான் எனக்கு டைம் இருக்கும். தூங்குறதுக்கான டைமே இல்லை. 1 நிமிஷம் கூட உண்மையிலே தூங்கலை. அதை நானே எதிர்பார்க்கல. 50 மணி நேரத்தில் 1 நிமிஷம் கூட தூங்க மாட்டோன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அப்படி முடிஞ்சிருச்சு நல்லபடியாக. ஸோ அந்த ரெக்கார்டம் தீனானோட ரெக்கார்டம் பேசும்போது நான் ஒரு ஆர்டிக்கலில் படிச்சதும் கேள்விப்பட்டனா தெரியல, கன்சோல் டேபிள் கீழே ஒரு பெடலிங் சைக்கிள் மாதிரி ஒரு மாடல் வச்சு கால் ஆட்டிகிட்டே இருந்தார். அண்ட் பவர் நேப் சொல்கிற மாதிரி 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு அப்படிங்கும்போது, நீங்கள் மெடிசின்லாம் சொல்லியிருந்தீங்க, அதுவும் எடுத்துருவாங்க. என்ன மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் அது இருக்குன்னா? அது மெடிசின் இல்லை, ட்ரீட்மெண்ட். அதாவது இந்த காலுக்கு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு நம்ம உடம்பினுடைய எல்லா அங்கங்களையும் கனெக்ட் பண்ணுற நரம்புகள் வந்து காலில். ஸோ காலிலேருந்து நீங்கள் எதை ஆக்டிவேட் பண்ணாலும் உடம்பு ஆக்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவர் ரெகுலராகவே கிங் ஆர்கன்ஸ்க்கு அதை பண்ணுவார். நான் ரெகுலர் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன். அந்த டைமில் என்னோடய சோர்வை மட்டும் போக்குறதுக்கு நடுவில் வர்றப்ப அந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பார். திருப்பி நான் போய் அது ஒரு 10-15 மினிட்ஸ் பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கப்புறம் போயிடும், அவ்வளோதான். மருந்துன்னு நான் எடுக்கவே இல்லை தரேன். மாத்திரை மருந்துன்னு எடுக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் லாஸ்ட் ஒரு 1 இயராகவே மெடிசின்னு ஒன்று எடுக்கிறது இல்லை. எல்லாத்தையும் சிலதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறோம், சிலதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். நாட் ஒன்லி இது, நிறைய ஆல்டர்னேட் மெடிசனை படிக்கிறப்ப நம்ம உடம்பை சரி பண்ணிக்கிறதுக்கான எல்லாமே நம்ம உடம்புலேயே இருக்குது. அதுக்கான டைம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படி சொல்கிறேன். ஸோ அப்படி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். பட் மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ஏதோ ஒரு லெவல், சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகம், அதை குறைக்கிறதுக்கான டயட்டு அதை நம்ம பண்ணணும், எக்ஸசைசஸ் பண்ணணும். ஆனால் அதை மாத்திரையாக எடுத்துக்கிறது இல்லை. ட்ரீட்மெண்ட் வேணான்னு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு சாலை இருக்க முடியாது. லெவலெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட உடம்பை நம்மளே சரி பண்ணிக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையில அப்படி தான் நான் நினச்சேன், அப்படி தான் நடந்துச்சு. அண்ட் உங்களை கொண்டாடுற அதே சமயத்தில் நம்ம பின்னாடி வேலை செஞ்ச டீம் பற்றியும் பேசணும்னு ஒரு சின்ன ஆசை. அன்னைக்கு நான் கண் கூட பார்க்குறேன், சும்மா டீம் இல்லாமல் பண்ண முடியாது. நீ ஒவ்வொரு டைம் சொல்லும் போது கூட கண் கூட அங்கே ஒர்க் பண்ணதை பார்க்குறேன். தண்ணி குடிக்க ஒரு கேப்புக்கு போனாலும் இன்னொருத்தர் அந்த இடத்த உட்காந்து ஆக்குபேட் பண்ணுறது. 50 hours நாட் ஜஸ்ட் ஃபார் யூ அலோன், இஸ் ஃபார் த என்டையர் டீமுமே கூட. ஸோ டீமோட சப்போர்ட், அந்த டீம் ஹெட் பண்ண பெருசு, ரொம்ப பெருசு. இந்த 50 மணி நேரம் நம்ம உட்காந்து நம்ம ஃப்ரெண்ட் ஃபேஸாக பேசிட்டு போயிடுறோம். இன்னொன்று சொல்லலாம், அந்த 50 மணி நேரத்தில் உண்மையிலே 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினா அத்தனை டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்க. நான் மட்டும் இல்லை, அவங்களும் தூங்காமல் தான் இருந்தாங்க. கேமராக்கு பின்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி தான். ஏன்னா இதில் எப்படி மினிமம் 2 யூனிட்டாவது ஒர்க் பண்ணும். 12 மணி நேரம் ஒரு ஸ்ட்ரெச், இன்னொரு 12 மணி நேரம் ஒரு ஸ்ட்ரெச். இப்போ என்னென்னா அந்த கண்டென்ட் டீமை பொறுத்தவரையிலே அவங்க எடுத்த கண்டென்ட் எப்போ நம்ம பேசுகிறோன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க எப்பயுமே அவேராக இருக்கணும். திடீர்னு நான் அவங்க எடுத்த கண்டென்ட்டை பேசுகிறேன்னா எனக்கு இன்புட் கொடுக்கவோ இது பண்ணவோ, கெஸ்ட்டு எந்த கெஸ்ட்டை யார் கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியும். அவங்க வர்றப்ப அவங்க கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ பிஆர் டீம், நம்ம ஓடிடி ஹெட் பிரபு அண்ணன், அவரெல்லாம் நைட்டு 12 மணி வரலையும் கெஸ்ட்டு, 1 மணி வரலையும் கெஸ்ட்டு, காலையில் 6 மணிக்கு கெஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கும் அந்த 4 மணி நேரம் தான் கேப்பு. கெஸ்ட்டை கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வந்து திருப்பி விடுறது. இந்த 12 to 1 வந்துக்கிட்டே இருக்காங்க, திருப்பி நைட் 12லேருந்து காலைல. ஸோ இப்படி வந்து போயிட்டே இருந்ததுனால எல்லாருமே, குறிப்பாக டைரக்ஷன் டீம், கன்சோலில் இருந்தவங்க, டெக்னீஷியன், மிஷின்ஸ்க்கு ரெஸ்ட்டே இல்லை. நாங்கள் இத்தனைக்கும் எல்லாத்துக்குமே 2 செட்டு மிஷின் வச்சுருந்தோம். லைட்டு, சவுண்டு, மிஷின்ஸ் எல்லாமே 2 செட்டு. ஏன்னா ஒரு செட்டை வச்சு நம்ம இது பண்ண முடியாது. ஸோ மிஷின்ஸ்க்கும் ரெஸ்ட் இல்லை, மனிதர்களுக்கும் ரெஸ்ட் இல்லை. அது ஒரு மினிமம் ஒரு 70-80 பேர் ஒர்க் பண்ண டீம். சோஷியல் மீடியாவிலேருந்து, டிசைன்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்தா எல்லாருக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு தான் சொன்னேன். ஏன்னா முன்னாடி என்னை டயர்டாக்குற எதையுமே அவங்க பண்ணலை. ஏதாவது ஒரு சின்ன டயரிங் ப்ராசஸ் இருக்கும்ல, இதோட போயிடுச்சு, எல்இடி போயிடுச்சு, ஃபோன் கால் ஒர்க் ஆகலை, இப்படி எதாவது நடந்திருந்தால் அதில் நம்ம மைண்ட் லெவலில் டயர்ட் ஆகும்ல, அப்படி அவங்க விடவே இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் அந்த எக்ஸிக்யூஷன், அந்த லைவை அவ்வளோ கரெக்டாக 50 மணி நேரம் முடித்தாங்க. ஸோ அவங்க தான் அதேமாதிரி முன்னாடி நாளும். இப்போ மற்ற ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம போய் ஸ்டேஜை பார்ப்போம், என்ன ரெடி ஆயிடுச்சான்னு கேட்போம், இது பண்ணுவோம். இதில் எனக்கு அதுக்கான ஃபாலோ அப் டைமே கிடையாது.
நான் ப்ரிப்பரேஷனில் இருந்தேன் முந்தைய 3 நாள். ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறதே எனக்கு தெரியாத சூழல். அந்த சூழலில் இத்தனைக்கும் முந்தைய நாள் நைட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று சந்திச்சு, அதுக்கப்புறம் இது நடக்குமா நடக்காதான்ற அளவு ஒரு பிரச்சனையை சந்திச்சு, ஆனால் அதையும் என்னோட காதுக்கு பெருசாக கொண்டு வராமல் இந்த டீம் இருந்து மேனேஜ் பண்ணுதுங்கிறது அது வந்து பிளெஸிங். இப்படி ஒரு டீம் நம்ம கூட இருக்குது. அண்ட் பிளெஸிங் தான் நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய பிளெஸிங் அது. மோர் தேன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் டீம் அப்படின்னு. அண்ட் இன்னொரு பஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். இந்த ரெக்கார்ட் அட்டெம்ப்ட்டுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண டீம் எல்லாத்துக்கும் ஆர்ஜே விக்னேஷ் அவர்கள் 30% ஹைக் போட்டார் அப்படின்னு ஒரு ஆர்டிகல். 30 பவுன் செயின் அதை மாற்றி சொல்லியிருக்காங்க. பவுன் அது 30%ன்னு கேட்டல. இல்லை 30 பவுன் பவுன்னா ஒரு தடவை டைட்டில் கிடைச்சிருச்சுல. பவுன்னா ஒரு தடவை முடிஞ்சிடும். பர்சன்ட் தான் மாசம் மாசம் வந்துட்டே இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி யாருக்கு தங்க சம்பாதிக்கிறோம்? எங்க போய் செலவு பண்ண போறோம்? யாருக்கு சம்பாதிக்கிறோம்? பிளாக் ஷீப் நிறுவனமா எப்பயுமே அதை பண்ணியிருக்கு, எப்பயுமே பண்ணும். ஏன்னா நான் இதுதான் இந்த பிராண்டு அவங்கள வளர்த்துச்சுன்னு நம்ம என்றைக்குமே சொன்னதே இல்லை. எல்லாரும் சேர்ந்து இந்த பிராண்டை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிராண்ட் வளர வளர அதனுடைய எல்லா நல்ல விஷயங்களும் இவங்களுக்கு தான் போய் சேரணுங்கிறதுல நானும் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இதுவரையும் அப்படி தான் நடந்திருக்கு, இனியும் அப்படி நடக்கும். அண்ட் என்றைக்குமே ஒருத்தனை விட ஒருத்தன் பெஸ்ட்டாக வந்துட்டே தானே இருப்பான். நம்ம தான் மிகப்பெரிய தலைவர் ஃபேன் நினச்சிட்டு உட்காந்து ஒரு ஷோ பண்ணுவோம். நம்மளை மிஞ்சிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி பேசின ஒரு சில நபர்கள் யாரு? அண்ட் அவங்க சொன்ன விஷயம் உங்களுக்கே புதுசா இருந்தது தலைவர் பத்தினா? நிறைய பேர் அது மாதிரி வந்தாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் வந்து பேட்டை ரிலீஸ் ஜனவரி 10, அவரோட பையன் அவங்களுக்கு வந்து டெலிவரி டேட் வந்து அவங்களோட ஒய்ஃப்க்கு அதே ஜனவரி 10. இவர் போய் சொல்லிக்கிட்டே இருந்தாராம் வயிற்றுல, டேய் ஒரு நாள் முன்னாடி வந்துடுறா, இல்லை ஒரு நாள் அப்புறம் வாடா அப்படின்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். பார்த்தா கரெக்டாக அவர் பையன் பிறந்தது ஜான் 9. ஸோ ஜான் 9 நைட்டு 12 மணிக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்தவொன்னே கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு நைட் 2 மணிக்கு அவங்கள்ட்ட வீட்டில் சொல்லிவிட்டு கிளம்பி டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு கேரளாவுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்காப்புல, கோயம்புத்தூர் ஆளுவர். ஸோ இதெல்லாம் நம்மளால் என்னதான் இருந்தாலும் ஓகே, தலைவர் ஃபேனு ஓகே, ஒரு நாள் தள்ளி போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நமக்கு ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படி தானே யோசிப்போம். அப்போயும் நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு இருக்கிற ஃபேன்ஸை வந்து பார்க்க முடியுது. நிறைய பேர் பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலாக ரொம்ப கனெக்ட் ஆனேன். குறிப்பாக ஒருத்தர் வந்து சொல்லும்போது அந்த இடத்துல நான் கலங்கிட்டேன். அவர் நான் லைஃப்பில் நிறைய பேரை நம்பியிருக்கேன் சார், நிறைய பேருக்காக வாழ்ந்திருக்கேன், நிறைய பேருக்கு நிறைய பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் இன்றைக்கு வரலையும் ஒரு நாள் கூட என்னை ஹர்ட் பண்ணாதவர் தலைவர் சார். அவர் என்னை ஹர்ட் பண்ணதே இல்லை சார் அப்படின்னார். இது கேட்குறதுக்கு கிரிஞ்சாக இருக்கலாம், ஆனால் யோசிச்சு பார்த்தா அவன் அப்படி ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க எப்படி அதை நினச்சிருப்பாங்களா, அவர் எவ்வளோ க்ளோஸாக நினச்சிருப்பாங்க. என்னை ஒரு நாள் கூட அவர் ஹர்ட் பண்ணதே இல்லை சார் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தலைவர் யாரையுமே ஹர்ட் பண்ணதில்லை. அவர் எப்பயுமே அவர் போட்டி போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு, ஆனால் பகைமையை வளர்த்ததில்லை. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. வாய் வார்த்தையாக அவர் யாரையுமே எதுவுமே பேசினதில்லை, அவர் கிசுக்கிட்டதில்லை. யாரை பற்றியாவது அவர்கிட்ட போய் ஏதாவது புறம் பேசினா அவர் அதை கடந்து போயிடுவாராம், அதை தாண்டி வேறு ஏதாவது பேசுவாராம். இந்த குணம் இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய குணம். ஸோ அது மாதிரி ஒருத்தர் தன்னால் யாருக்குமே எந்த சின்ன வருத்தமோ ஹர்ட்டோ இருந்துடக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. தன்னை வச்சு முன்பகுதியில் யாரெல்லாம் வந்து தனக்கு நிறையா பண்ணாங்களோ, ப்ரொடியூசர்ஸ், விநியோகஸ்தர்கள், அவங்கெல்லாம் தன்னுடைய செகண்ட் ஹாஃபில் அவங்க நொடிஞ்சு போன நேரத்தில் இவராக போய் கை கொடுத்துருக்காரு. என்றைக்குமே யாருமே கேட்டு உதவுனதில்லை. அவங்களுக்கு தேவைன்றது இவர் காதுக்கு வந்தாலே போய் உணர்ந்துருவார், அதை உணர்ந்து அதை செஞ்சுருவார் அப்படின்னு. இதெல்லாம் இருந்ததுனால தான் அவர் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி எனக்கும் அந்த இடத்துல பயங்கரமாக கலங்கிட்டேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான மூமெண்ட். அப்புறம் ஒருத்தர் வந்து அவர் வந்து யார் பிக்கெஸ்ட்டு தலைவர் ஃபேன் அவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் கொடுப்பாராம். ஃபஸ்ட் டே இவர்கிட்ட 50 டிக்கெட் அவர் டிக்கெட் இருந்தால் டெஸ்ட் வச்சு தான் கொடுப்பாராம். வந்தால் ஆடுவியா, எந்திரிச்சு நின்று கத்துவியா, சேரில் ஏறி நின்று பேப்பர்லாம் கிழிச்சு போடுவியா, இதெல்லாம் கேட்டு தான் வந்து அவர் அந்த டிக்கெட்டே கொடுப்பாராம். அப்போது ஒரு ஃப்ரெண்டு வாங்குறப்ப டே என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வேணும்டா, அவர் ஆஃபீஸ்லேருந்து கேட்குறாரு அப்படின்னு, ஏய் ஒழுங்கா கத்துவாப்லையா, நல்லா கத்துவாடுறா, ஃபேனா, டே உன்னையை விட பெரிய ஃபேன்ரா, சரி கூட்டுவா, ஆனால் பார்த்துக்க இந்த தடவை ஒழுங்காக கத்தலைன்னா அடுத்த தடவை டிக்கெட் கொடுக்க மாட்டேன், உடனே கொடுத்து வந்தாச்சு. இப்போ அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்தவர், எல்லோரும் ஒரே ஏறும் வந்தோன்னே பார்த்தோன்னே இவர் தான் அவனோட கையெல்லாம் கொடுத்துட்டு கத்துறாராம், கை தட்டுறாராம் அண்ணனுக்கு, அப்படின்னோட அவர் ஜே அப்படிங்கிறாராம். அது மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் இவங்க வெறியாகி நெருப்புடாலாம் வர்றப்ப அடிச்சு கிடிச்சு இதெல்லாம் பண்ணி அப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு அப்படிலாம் இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. பார்த்தா இன்டர்வல் பிளாக்ல ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்காரு, டே அடிச்செல்லாம் இது பண்ணாரா கொண்டாடாதரா, அவர் வந்து என் கம்பெனியோட சிஇஓடா அப்படின்னு சொன்னா. ஏன்டா சிஇஓனோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூப்பிட மாட்டியாடா, கேட்டால் சொல்லியிருக்கல. இல்லைடா அவர் தான் யாருக்கும் சொல்லாதுன்னு சொன்னார்.
அப்படி எந்த கம்பெனி சிஇஓட ஆக்கி வந்து இப்படி வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காரு அவர். அப்போ ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்னு ஒரு கம்பெனி, அதோட சிஇஓ கிரீஷ் தான் அவர் அப்படின்னு. ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் வந்து ஒரு பெரிய கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி, தமிழ் இங்கே ஆரம்பிச்சு அதோட சிஇஓ தலைவரோட வெறித்தனமான ஃபேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி என்ஜாய் பண்றாருன்னு இருக்குல்ல. அப்ப இவர் முடிவு பண்ணாராம், இந்த டிக்கெட் கொடுத்தவர் பிரகாஷ், அவர் தான் நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தார். அவர் ரொம்ப நேரம் இருந்தார் நம்ம ஈவெண்ட்ல. முதல் நாள் இருந்தார், திருப்பி தேர்ட் டே இருந்தார். இந்த விஷயம் நடந்தோன்னா அன்னைக்கு மத்தியானம் போய் இவர் ஒரு பேங்கிங் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பேங்க்ல வேலையை விட்டுட்டாராம். சொல்லிட்டு எனக்கு இல்லை, ஐ எம் நோ மோர் இன்டு பேங்கிங் செக்டர்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு 3 மாதம் தயார்படுத்திக்கிட்டாராம் ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. 3 மாதம் தன்னை தயார்படுத்தி அந்த லெவல் ஆஃப் டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணி ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ எதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, நீ கம்பெனி எதுக்கு சூஸ் பண்ணேன்னு, பணத்துக்கு சூஸ் பண்ணேன், இடத்துக்கு சூஸ் பண்ணேன், லவ்வுக்கு சூஸ் பண்ணேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் வந்து அந்த சிஇஓ வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேனுன்னு அந்த கம்பெனியை சூஸ் பண்ணேன். அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி சொன்னதெல்லாம் எனக்கு இன்னும் வியப்பாக இருந்தது. அவங்க வந்து இவங்க ப்ராஜெக்ட்லாம் ப்ராஜெக்ட் படையப்பா, ப்ராஜெக்ட் இது அண்ணாமலை, இப்படி தான் பேரே வைப்பாங்களாம் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ இது கேட்குறப்ப எனக்கு அமேசிங்காக, அடேங்கப்பா நம்ம இன்னும் பிளாக் ஷிப்பில் அப்படி ப்ராஜெக்ட் பேர்லாம் கூட வைக்கலேடா அப்படி இருந்துச்சு. ஸோ நம்மளை விட பெரிய ஃபேன்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல தான் விஜய் விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு புரிஞ்சது நம்மளோட பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது தெரிஞ்சு. அதெல்லாம் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் தாங்க. வெறித்தனமான தலைவரை நிறைய பேர் காமனாக சொன்ன ஒரு வார்த்தை, ரசிகன்னு சொல்லாதீங்க வெறியன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜென்ரேஷனாக பரம்பரையாக தலைவர் ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்ம வீட்டிலே அப்படி தானே, அக்கா அண்ணன், அதுக்கப்புறம் நான், இப்போ எனக்கு அப்புறம் இருக்க குட்டீஸ்லையும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்களோட அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தின விதம் இருக்குல்ல, அவ்வளோ ஜென்யூனாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக பேசுகிறாங்க, ரொம்ப ஆன்மீகம் சார்ந்து பேசுகிறாங்க, பேசக்கூடிய அந்த மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் தலைவர் ஃபேன்ஸ் இருக்குல்ல, அதே என்னை வியக்க வச்சுச்சு. சும்மாவான எழுது நாங்கள் ஓலும்பு பார்த்தவங்க அப்பா மிஸ்ல கேட்டவன்றது அந்த சோன். அண்ட் என்னதான் நம்ம ரெக்கார்ட் அட்டம் பண்ணி அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சாலும் கூட மிகப்பெரிய அங்கீகாரம் வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் கிடைக்குது. ஒரு வாய்ஸ் நோட் வருது, அந்த வாய்ஸ் நோட் உங்களுக்கு வந்து நீங்க கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அது இன்ஸ்டாகிராம்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன் தான் தலைவர் அவர்கள் பேசினது. அதுல ஏதோ ஒரு 5 நிமிஷம் நாங்கள் வந்து பேசினதுக்கு நான் அவ்வளோ கனெக்டடாக நினைச்சேன். அவர் என்கிட்டயே பேசுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ என்னதான் ஒரு வருஷத்துக்கு 4 தடவை தலைவரை போய் பார்த்தாலும் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது ஒரு நியூ அனுபவம் தான். திரும்ப இப்போ ஒரு தரிசனம் தான் அது. ஸோ தலைவர் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் நோட் டீம் எப்படி ஃபீல் பண்ணாங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? வேற லெவல் தாங்க. அது வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஈவெண்ட் நம்ம 7:30 மணிக்கு முடிக்கிறோம், 6:30க்கெலாம் வந்துருச்சு என் ஃபோனுக்கு. ஆனால் நான் ஃபோன் யூஸ் பண்ணல. ரியாஸ் பிஆர்ஓ அவர் தான் அது எனக்கு அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எனக்கு 2-3 முறை கூப்பிட்ருக்காரு. நான் உள்ளே அங்கே இதில் இருந்ததுனால, கடைசி அந்த 1 hour இருந்ததுனால எடுக்கல. முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சு நான் ஸ்டேஜ்லேயே பயங்கர எமோஷனல் ஆகிட்டேன், அழுதுட்டேன், எல்லாமே முடிஞ்சிருச்சு. பேசிட்டு கீழே வந்து என்னால் அதுலேருந்து வெளில வர முடியல. கொஞ்ச நேரம் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஃபோன் எடுத்து உண்மையிலே நான் ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபோன் எடுத்து சும்மா பார்க்குறேன் யாராவது கூப்பிட்ருக்காங்களா என்னென்னு. பார்த்தா ரியாஸ் பிஆரோ 3 தடவை கூப்பிட்ருக்காரு. எனக்கு அப்போயே அச்சோ கண்டிப்பாக அவர் கூப்பிட்ருக்காருன்னா ஒன்று தலைவரோட கனெக்ட் ஆகி ஏதோ ஒன்று வரப்போகுது, நமக்கு ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னு. சரி, நான் அவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பை போய் பார்க்குறேன். பார்த்தா நான் நினச்ச மாதிரியே அவர் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்காரு. ஓப்பன் பண்ணி தலைவராக தான் இருக்கணும், ஏன்னா இந்த ஃபார்வர்டட் வாய்ஸ் நோட்டுக்கு ஒரு இது சிம்பிள் இருக்குல்ல, அது இருக்குது. ஓகே, இது கண்டிப்பாக தலைவர் வாய்ஸ் நோட்டாக தான் இருக்கணும்னு நினச்சி போடுறேன். ஹலோ விக்னேஷ் அப்படின்னாரு. அப்பா அழுதேன், கொஞ்ச நேரம் அழுதேன். ஒரு 4-5 தடவையாவது அதை திருப்பி கேட்டிருப்பேன். அப்போது பக்கத்தில் பசங்க யாரும் இல்லை. சரின்னு இதெல்லாம் பிரிச்சுட்டாங்க, ஸ்பீக்கருக்கெல்லாம் பிரிச்சுட்டாங்க. அப்புறம் எல்லாட்டையும் போய் சொல்லி ஒரு ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டீம் மீட்டிங் எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமாக ஒர்க் பண்ண எல்லோரும் ஒரு மீட்டிங் வாங்க அப்படின்னு. ஸோ எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்காடுறாங்க. அதில் யார்ட்டையுமே சொல்லலை. டிஜேட்ட சாம்கிட்ட மட்டும் கொடுத்துட்டேன். அவன் கேட்டுட்டான், அவன் கேட்டான், அவனும் கலங்கிட்டான். கொடுத்தோன்னே அப்புறம் டீம் எல்லாம் உட்காந்தோம். எல்லோரும் உட்காந்தாச்சா, எல்லோரும் அமைதியாக இருங்க, அமைதியாக இருக்கோம். போட்டால் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா அதை அப்படியே பார்த்தேன் கண்ணு முன்னாடி. சிலர் அழுதாங்க, சிலர் பயங்கரமாக கத்துனாங்க. கத்திட்டு கேட்கவே இல்லை அந்த வாய்ஸ் நோட்டை. விக்னேஷ்னோட கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் திருப்பி 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவை, ஒரு 5-6 தடவை போட்டு அதை கேட்டோம். முதல்ல ஆசை தீர கேட்டோம் அவர் சொன்ன விஷயங்களை. ரொம்ப உள்ளேருந்து தலைவர் கடைசியாக லவ் யூன்னு சொல்லி முடிப்பார். எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப இதை விட வேறு என்ன வேணும்னு ஒன்று இருக்குல்ல. இது இல்லைனாலுமே நம்ம அவரை லவ் பண்ண தான் போகிறோம். ஆனாலும் அதை நான் முடிக்கிறதுக்குள்ளே அனுப்பணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் தலைவர். அவர்கிட்டருந்து இதை கற்றுக்கிட்டு நம்ம இதை 100 பேருக்கு பண்ணணுங்கிறது தான் நம்ம அவர்கிட்டருந்து எடுத்துக்கணும்னு தோணுச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்டில் அதான் கேட்டாங்க, ஏஐ வந்ததுக்கப்புறம் எது யார் வாய்ஸ்னே தெரிய மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லி. இது ஏஐயாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குடா அப்படி தான் வந்து சொன்னாங்க. அஃபீஷியலாக நம்ம ரிலீஸ் பண்ணவே இல்லை.
அதுக்குள்ளேயே அது வந்து சர்க்குலேட் ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் கிளப்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு அப்புறம் நம்ம கேட்டுட்டு தான் திருப்பி நம்ம அஃபிஷியலாக அதை சர்க்குலேட் பண்ணுவோம். நம்ம அஃபிஷியலாக போடுறவர்களையும் நிறைய பேர் அதை ஏன்னு தான் நினச்சாங்க. அப்புறம் அண்ட் இந்த ரெக்கார்ட் அட்டம் முடிச்சுனேன் 50 மணி நேரம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா பயங்கர சின்ன சின்ன விஷயங்கள் ஆசையாக இருக்கும்ல, ஒரு கிரேவிங் இருக்கும். 50 மணி நேரம் எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம், தூக்கமாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், பிடிச்ச சாப்பாடாக இருக்கலாம், சொந்தக்காரங்கள்ட்ட பேசுறதா இருக்கலாம், ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கெட்ட வார்த்தையில் திட்டுறதா இருக்கலாம். இந்த எல்லாமே நம்ம ஒரு 50 மணி நேரம் மிஸ் பண்ணியிருப்போம். எதை முதல்ல பண்ணணும்னு தோணுச்சு, எதை முதல்ல பண்ணீங்க அப்பார்ட் ஃப்ரம் செலிப்ரேஷன்ஸ்? எனக்கு பெருசாக தூங்கணும்னு தோணல. எல்லாரும் தூங்குங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு பெருசாக தூங்கணும்னு தோணல. இதுக்கு நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டி இருந்துச்சு. அதை சொல்லணும்னு நினச்சேன். அது டீமுக்கு வந்தவங்களுக்கு, சப்போர்ட் பண்ணவங்களுக்கு, அதெல்லாம் நிறைய நன்றி தானே. நான் ரொம்ப கம்மியாக தான் ஒரு நைட்டு 12 மணிக்கு போய் தூங்கினேன். அது முடிச்சு கூட ஒரு 5 மணி நேரம் பேசிட்டு இது பண்ணிட்டு 12 மணிக்கு தான் போய் தூங்கினேன். 12 மணிக்கு தூங்கி அடுத்த நாள் ஒரு 2:45 3 மணி இருக்கும் எழுந்தது. அவ்வளோதான். அந்த 15 மணி நேரம் தூக்கம் தான். அதுக்கப்புறம் நான் பெருசாக மற்ற நாள்லாம் திருப்பி அந்த ரொட்டீனுக்கு வந்துட்டோம். எனக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கைகள் இருக்குன்றதுனால முதல்ல நான் பண்ணது நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லா இடத்துக்கும் போய் நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணேன். கடந்த 5-6 நாளில் நிறைய இடங்களுக்கு போய் அதுக்கு அடுத்த நாளே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரெஸ்ட் எடுக்காமல் கிளம்பிட்டேன். ஏன்னா ஒன்று நடக்காதப்போ நம்ம போய் எனக்கு இது கொடுன்னு கேட்குறத விட ஒன்று நடக்கும்போது அதுக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப சரின்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லியும் இருக்காங்க அவங்களும். ஸோ அப்படி நிறைய சித்தர் கோயிலுங்க இங்கெல்லாம் போய் நன்றி சொன்னேன். அதுக்கு முன்னாடி நான் அதுக்குன்னு டைம் எடுத்துக்கல. கடந்த ஒரு 3-4 மாதத்தில் இது வந்து ஓகே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த ஒரு வாரம் வேலையெல்லாம் விட்டுட்டு போய் முதல்ல நன்றி சொல்ல. ஏன்னா என்னுடைய உடல்நிலைக்கும் என்னுடைய உடல் இப்போ இருக்க இந்த உள்ள இருக்க லெவல் பேலன்சிங்ஸ்க்கும் இவ்வளோ நேரம் நான் முடிச்சு பண்ணது பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிருந்தால் நம்மளால் கூட அதை தவிர்க்க முடியாது, அதை நிறுத்துறது. ஆனால் அப்படி ஒன்று உருவாகவே இல்லை, அந்த சூழலே உருவாகலை. ஒரு 38 மணி நேரத்துக்கு அப்புறம் 38லேருந்து 48 இருக்குல்ல, அந்த 10 மணி நேரம் உண்மையிலே ரொம்ப ரணம். ஏன்னா எல்லாமே குறையுது, கவனம் குறையுது. 38 மணி நேரத்துல இருந்து இப்போ நீ பேசிகிட்டு இருக்கன்னா நீ அப்பதான் வந்தேன்னு நினைக்கிறேன். இல்லை நீ ஒரு 26 28 பேசிட்டு கடைசி நாளுக்கு 30 மணி நேரம் கிட்ட பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த 38லலாம் என்ன ஆகுதுன்னா விஷன் குறையுது. இப்போ நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க என்கிட்டன்னா விஷன் குறைஞ்சு எனக்கு இவ்வளோதான் தெரியுறீங்க, அதுவும் டில்டடாக தெரியுறீங்க, சுற்றி எனக்கு எதுவுமே தெரில. ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நான் ரியலைஸ் பண்ணுறேன் எது என்ட்ரி எது எக்ஸிட்டு, நம்ம என்ன மாதிரி ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம், எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனாலும் நான் தொடர்ந்து பேசுகிறேன். ஒரு பிரேக் எடுக்கிறேன், பிரேக் எடுத்துகிட்டு வந்து பிரேக் எடுக்கிறப்ப பிரேக்கில் போய் உட்காடுறப்ப நாங்கள் வளர்னேன்னு சொல்கிறாங்க. நான் போய் பிரேக்கில் உட்காந்து அவர் இது பண்ணிகிட்டு இருக்கப்ப யாரோ என்கிட்ட பக்கத்தில் சந்திரன் சூப்பர் சிங்கர் நான் வந்து உட்காந்துட்டு ஆனால் நான் என்ன பாட்டு பாடணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். நான் உடனே அவங்ககிட்ட தேவதை 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 அவள் தேவ இப்படி இது எனக்கு ஞாபகமே இல்லை. இப்படி நான் ஒன்று பண்ணது எனக்கு ஞாபகமே இல்லை. இவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் பயந்துட்டாங்களாம். அன்கான்சியஸாக வளர்ற இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு பயந்துட்டாங்களாம். ஆனால் அடுத்த 10 நிமிஷத்தில் நான் கீழே வந்து உட்காந்து பேசினதை பார்த்துட்டு அவன் யாரையா இருந்தாலும் அப்படி இருந்திருக்கேன். அவனுக்கு எங்கேருந்து இது வந்துச்சு, ஸ்டேஜ் ஏறணும்னு மறுபடியும் ஸ்பான்சர் படிக்கிறேன் இது பண்ணுறேன்னா அவங்களால அதை நம்ப முடியல அப்படின்னு. இதை கேட்கும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. ஒருவேளை அவங்க எவ்வளோ பயந்துருப்பாங்கல்ல மேலே சொல்லி கீழே சொல்லி. ஏன்னா எனக்கு இன்னரில் டேரக்டர் எனக்கு கொஞ்சம் நான் சோர்ந்து போனால் கூட இமீடியட்டாக சொல்கிறாப்புல பிரதர் ரியாக்ஷன் பிரதர் வேறு மாதிரி இருக்குது பிரதர், தூக்கம் வர மாதிரி இருக்குது பிரதர், இப்படிலாம் சொல்லி என்னை இது பண்ணிகிட்டே இருக்கார். எனக்கு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்போ நம்மளை தாண்டின ஒரு சக்தியோ இயற்கையோ இதுக்கு பெரிய காரணமாக இருந்திருக்குன்னு முழுசாக நம்பினேன். அதனால் வெளியில் வந்தோன்னே சாப்பிட்றது அதெல்லாம் நல்லா பண்ணேன், சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன், சுற்றினேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி நிறையா நன்றி சொன்னேன். ஸோ ஏன்னா இது நம்ம கையில் இல்லை. அந்த 38 to 48 நம்மளை ஏதோ ஒரு சக்தி கடத்தி கொண்டு போயிருக்கு. ஸோ சூப்பர் ஸ்டாருங்கிற சக்திக்கு நம்ம பண்ணணும்னு நினச்சதுக்கு வேறு ஏதோ சக்தி நம்மளை நகர்த்தி கொண்டு போயிருக்கு. அதை நான் முழுசாக நம்பினேன். அதனால் அதுக்கு நன்றி சார். இந்த யூனிவர்ஸ் ஆல்வேஸ் லிசன்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமாகவும் எடுத்துக்காட்டும் இந்த ஈவெண்ட் அமைஞ்சிருக்குன்னு அந்த ஜோன் தான் நான் பார்க்குறேன். அண்ட் எஃபர்ட் மட்டும் ஜெனியூனாக இருந்தால் போதுங்க, எவ்வளோ பெரிய அசாத்திய முயற்சியை நம்மளால் பண்ணிட முடியும். ப்ளஸ் அந்த நேர காலத்தினுடைய சூழல் அது வந்து ஒரு அந்த தேவையை கொடுக்குதுல. இப்போ எனக்கு வந்து இதை பண்ணியே ஆகணுன்ற சூழலில் நான் இருந்தேன். கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும், இதுக்கு வேறு சாய்ஸே இல்லைடா, இதில் உனக்கு தோற்று போகிறதுக்கு சாய்ஸே இல்லை, அப்படி ஒரு சூழலில் இருந்தேன். பிராண்டாகவும் கம்பெனியாகவும் தனிப்பட்ட முறையிலையும். ஸோ அப்போ அது நம்ம பண்ணி தான் ஆகணுன்றப்ப அதுக்கான எஃபர்ட்டை கரெக்டாக போட்டு ஜெனியூனாக வேலை செஞ்சால் அது நடந்துருங்கிறதுக்கு மறுபடியும் ஒரு முறை நமக்கு இது வரைக்கும் பிளாக் ஷீப் பண்ண எல்லாமே தொட்டது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் புரட்சி உண்டாக்கி இருக்கிறேன். அது பீட் தேவா சார் அகைன் கான்சர்ட்டில் கொண்டு வந்துட்டு இன்னைக்கு சான் பிரான்சிஸ்கோவில் எல்லாம் போய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னைக்கு பாட்காஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், ஸ்மைல் சேட்டையிலேருந்து நான் பார்த்துருக்கேன், கூட தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துருக்கேன். இவ்வளோத்துலேயும் இருக்கும்போது அடுத்த
புரட்சி ஃப்ரம் பிளாக் ஷீப் என்னவான இருக்கும்? புரட்சியெல்லாம் இல்லை தாங்க, நம்ம எப்போ பண்ணதுமே புரட்சி இல்லை. ஏதாவது வித்தியாசமாக பண்ணோம். எல்லாரும் ஒன்று பண்ண தயங்குற ஒரு விஷயத்த யோசிக்கிற ஒரு விஷயத்த நம்ம தொடரணும், அவ்வளோதான். நான் எப்பயுமே இந்த எல்லாரும் பண்ணுறது நம்ம பண்ணக்கூடாது. அதில் மட்டும் அது எவ்வளோ கோடி ரூபா நமக்கு சம்பாரிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி நம்ம தனியாக பண்ணுறது எவ்வளோ கோடி ரூபா நமக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. அதை நம்ம பண்ணிடணும். வேறு யாரும் அதை பண்ண மாட்டாங்கல்ல, அப்போ அதை நம்ம பண்ணிடணும். தேவாசேரனுடைய கொண்டாட்டமும் அப்படி வந்து தான் பிரம்மாண்டமாக கொண்டாடணும் தேவாசேரை. வேறு யாராவது யோசிக்கிறாங்களா? யோசிக்கல. நம்ம அதை யோசிக்கும் போது எல்லாரும் நம்மக்கிட்ட எங்கள் நேரு ஸ்டேடியம்லையா எப்படிங்க டிக்கெட் எப்படிங்க போவோம், எங்கள் தேவாசர் யாருங்க, இப்படியெல்லாம் தான் பேசினாங்க. ஃபஸ்ட்டு செட்டு நமக்கு வந்த ரெஸ்பான்சிபிள். அப்படி சொல்ல நமக்கு இன்னும் வெறி ஆயிரும். இதை பண்ணியே ஆகணும். அப்படி தான் பண்ணியிருக்கோம் எல்லாமே. இது ஒரு கிக்குன்னு வச்சுக்கேன். இந்த யாரும் பண்ணாததை பண்ணுறது, பண்ண முடியாதுன்னு சொல்கிறத பண்ணுறது ஒரு கிக்கு. அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் யோசிக்கிறது இன்னும் எத்தனை வருஷம் ஆனால் நம்ம ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறோம். 2015 ஆரம்பித்து இன்னைக்கு வரலும் விடாமல் 9 வருஷம் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் மாற்றி என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நடுவில் சில டிப்ஸ் இருக்குது, டவுன்ஃபால்ஸ் இருக்குது, அதுலேருந்து திருப்பி ரைஸ் ஆகிறோம், டவுன்ஃபால் இருக்குது, ரைஸ் ஆகிறோம். இது மாதிரி நடந்தாலும் கூட நம்மளோட அந்த எனர்ஜியும் என்டர்டெயின் பண்ணியே ஆகணுன்ற வெறியும் குறையல. இது குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அடுத்து வரப்போகிற புரட்சின்னு தான் எனக்கு தெரியல. மைட் பி அடுத்த மாதத்தில் நம்ம ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று பிளான் பண்ணுறோம். அது புரட்சியெல்லாம் இல்லை, இன்னொரு செட் ஆஃப் ஈவெண்ட் எல்லாரும் பண்ணுற மாதிரி நம்மளும் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். முதல் முறையாக பேக் டு பேக் 3 நாள் கன்சிக்யூட்டிவாக விருதுகள் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அதனோட அறிவிப்பு வரப்போகுது. ஸோ 3 விருதுகள் அடுத்தடுத்து அப்படிங்கிறது அதுதான் அடுத்த பெரிய ஸ்டெப் ஆஃப் பிளாக் ஷீப்பாக இருக்கும். அதை நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுவோம். உதாரணத்தை பேசும்போது புரட்சின்ற விஷயம் சொன்னீங்க. அதில் ஒரு இன்சிடென்ட் நான் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவென்ட் 25 பிளாக் ஷீப்லேருந்து பண்ணும்பொழுது நந்தன் நம்மளை பண்ணுறீங்க. அதுக்கு டிக்கெட்ஸ் நான் ஷெரீஃப்ட்ட கேட்குறேன். ஷெரீஃப் என் வீட்டில் உட்காந்து டிக்கெட் செக்ரிகேட் பண்ணுறேன். அப்போ ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறீங்க, குரூப்பில் ப்ளே பண்ணி காட்டுறது. கான்சர்ட் டிக்கெட்ஸ் கேட்டு நம்ம வரிசையில் நின்று அது போதும், இனிமேல் நம்ம கான்சர்ட் டிக்கெட்ஸ் கொடுப்போம் அப்படின்றதே நான் புரட்சியாக தான் பார்க்குறேன். அதனால தான் அந்த வார்த்தையை முன் வைக்கிறேன், புரட்சி பிளாக் ஷீப் அப்படின்றத நான் எப்பயுமே பார்க்குறேன். டவுன் தி லைன் பார்க்கும்போது 3rd இயரில் காலேஜ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது கோல்மால்ல இருந்து உங்களை கேட்டுட்டு இருக்கிறேன். அப்போ இருந்தே ஓல்டு கஸ்டமர். ஆமாம், ஓல்டு கஸ்டமர். சொல்லப்போனால் நான் ஆர்ஜி ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது செம்ம கான்செப்ட்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். என்னன்னா ஆஹா எஃப்எம்க்கும் சூரியன் எஃப்எம் கனெக்ட் இல்லைன்னு நினைச்சு போய் சொன்னேன். இது அந்த ஷோ இல்லை அப்படின்னு கேட்பீங்களா நீங்களும்? அப்படி மாட்டின கேரக்டர் தான். அங்கே ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபேன் பாயா டு லுக் அப்பான் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நீங்களும் ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றீங்க. பெரிய வார்த்தை ஃபேன் பாயெல்லாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அமுதனை ஒவ்வொரு இடத்துலையும் அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு. நான் அன்னைக்கு பார்க்குறப்ப நான் சும்மா பாராட்ட மாட்டேன், பார்க்கலன்னா நான் இன்னும் பார்க்கல தம்பி, பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். பட் நான் உன்னோட இன்டர்வியூஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் அன்னைக்கு பேசினேன். ரொம்ப பக்குவமான, அதாவது நீ ஒரு கான்ட்ரவர்சியலான கேள்வியை வச்சா கூட அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணுன்ற இடத்துல அவங்கள கட்டாயப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த கான்ட்ரவர்சியலான கேள்வி வைக்கிறேன். இந்த நேக்கு தான் தங்கம் ஆங்கரிங்ஸ் தான். அந்த நேக்கு பிடிச்சிட்டா உனக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் கிரியேட் ஆயிரும். சூப்பர், ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு உங்க கூட பேசினதுல. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.